உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார் வணக்கம். சார் வணக்கம். கர்நாடகாவிற்கு 3500 கோடி வறட்சி நிவாரணமாக பாஜக அரசு ஒதுக்கி இருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? அப்பட்டமான அரசியல். அங்கே ஓட்டு உழும் பாஜகவிற்கு வழக்கு போட்டிருக்காங்க. இன்னும் 14 தொகுதிகளில் தேர்தல் மிச்சம் இருக்குது. அதனால் அங்கே நிதியை கொடுத்துருக்காங்க. 18,000 கோடி கேட்டாங்க. அதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20% கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம 37,000 கோடி கொடுத்துருக்குறோம். நமக்கு பிச்சை போடுற மாதிரி தூக்கி 200 கோடி ரூபாய் வீசியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய அரசியல். என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்காது, என்ன தலைகீழ் என்ன தண்ணி குடித்தாலும். அதனால் வெறும் ஒரு 200 கோடியை கொடுத்து, ஏன்னா கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே இல்லை, வறட்சிக்கு கொடுத்துட்டு வெள்ளத்துக்கு கொடுக்கல அப்படின்னா அது இன்னும் பயங்கர டேமேஜ் ஆகிடும்ன்ட்டு ஒரு சாக்குப்போக்கு சொல்வதற்காக கொடுத்தோன்னு சொல்கிறதுக்காக ஒரு 200 கோடி இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தமிழிசை சவுந்தரராஜன் நியாயமான முறையின்படி யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இல்லை, அவங்க கேட்டதே 18,000 கோடி. நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கு பாருங்கள். அதுக்கு தான் இந்த பர்சன்டேஜ் கணக்கு சொன்னேன். கேட்டதே அவ்வளோ. அப்புறம் அதுக்கு அவ்வளோ கொடுத்துட்டு நமக்கு வெறும் 58,000 கோடி ரூபாய் இருக்குது அந்த வறட்சி நிவாரண நிதி NDRFல. அதில் நம்ம 37,000 கோடி கேட்டிருக்கோம். அவ்வளோ கொடுக்கலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி அது கொடுக்கணும்ல. எதுவுமே இல்லாமல் வெறும் 200 கோடியை கொடுத்து 200 கோடி வச்சு என்ன பண்ண முடியும்? அங்கே இருக்கிறவர்களுக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமாக 6,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதுவே 2,000 கோடி வந்துடுச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொல்கிறார். ஸோ எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? எல்லாம் இன்னும் ஒரு மாதம், ஒரு மாதத்துக்கு பிறகு 1 மாதம் ஆட்சி மாற்றம். பாஜக ஆப்கி பார் 400 பார்னாங்க. இந்தியா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆப்கி பார் சாக்கோ பார் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, ஓட்டு மட்டும் கேட்காதீங்க, எங்ககிட்ட என்ன வேணால் கேளுங்க, உங்கள் ஓட்டு மட்டும் கேட்காதீங்கன்றாங்க. ஸோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி வெல்லப்போகிறது. இந்தியா கூட்டணி ஒரு மிக சிறப்பான வெற்றியை பெறப்போகிறது. எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மோடி அவர்கள் காங்கிரஸ் பாஜகவோட தேர்தல் அறிக்கையை விட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தான் எல்லா இடத்துலையும் போய் எடுத்துகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் புதுச்சேரியில் பேசும்போது 8/4/2024 இந்த தேர்தலுடைய கதாநாயகன் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி சொன்னார். அதுலேருந்து அப்படியே சூடு பிடிச்சிருச்சு. ராகுல் காந்தி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுகிறாரு, மற்ற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுது. திரு மோடி அவர்களும் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்ன காரணம்? அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்றது தானே காரணம். எடுத்துகிட்டு போய் உங்களை அம்பலப்படுத்துகிறோம் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்களை பயமுறுத்துகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்களே சார் மோடி. நீ இவங்க வந்தா இந்துக்களுக்கு அவ்வளோ ஆபத்து, இவங்க வந்தா அப்படியா? 10 வருஷமா இது தாங்க பேசிகிட்டு இருக்காரு. ஹிந்து கத்திரையுமே உங்களுக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்துன்றாரு. ஆபத்து யாராலன்னு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவால் தான் ஆபத்து. 50% இடஒதுக்கீட்டுக்கு வேட்டு வச்சாங்க. 10% EWS கோட்டா. நாங்கள் எங்கே போதும் அந்த EWS கோட்டா? எங்கேருந்து பிடுங்கப்படுகிறது? அது யாருடைய இடங்கள் பாதிக்கப்படுகிறது? பிற்படுத்தப்பட்ட பட்டியலின இவர்களுடைய இடங்கள் தானே பாதிக்கப்படுது. அதே போல் பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தியாக போகுது. யார் பாதிக்கப்படுறாங்க? இந்துக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. LPG சிலிண்டர் 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 400 ரூபாய்க்கு விற்றதை 1,200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போது யார் பாதிக்கப்படுறதுனால? யாருக்கு பாதிப்பு? இந்துக்களுக்கு தானே பாதிப்பு. அப்புறம் இந்து கத்திரமேன்னா நீங்கள் உங்களால் தானே பாதிப்பு. எல்லாம் நாட்டை நாசமாக்கியது பாஜக தானே. இந்து மக்களை இந்தியா கூட்டணிக்கு எதிராக திருப்புற ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இந்து மக்கள் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிக அற்புதமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு உண்மையான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் எந்த விதமான ஒரு பிளவு சக்திகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நம்முடைய அந்த மத நல்லிணக்கம், இந்த மத நல்லிணக்கம் இருந்தால்தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறும் அப்படின்றத அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த முழக்கம்,
சாதிவாரி கணக்கெடுப்பு, அதற்கு பின்னர் நாங்கள் வந்து இந்த 50% இடஒதுக்கீட்டை உயர்த்துவோம்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது திராவிட கொள்கைகளை அப்படியே பிரதிபலிக்கிறது காங்கிரஸுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி. அது வந்து மிக மனதிற்கு ஒரு மன நிறைவை கொடுக்கிறது. நாம் எதற்காக இவ்வளவு நாட்களாக போராடுகிறோமோ அது இந்தியா முழுக்க இட்ஸ் கோயிங் மெயின் ஸ்ட்ரீம் இந்தியாவில். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ அந்த வகையில் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இது வரைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்திற்கு காரணம் இந்த இடஒதுக்கீடு. இது உயர்த்துறேன்னு சொல்கிறாங்க ஒரு கட்சி. இன்னொரு கட்சி வந்து 400 சீட்டு கொடுங்க, எங்களுக்கு 400 சீட்டில் ஜெயிச்சிடும், ஜெயிச்சு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம், இடஒதுக்கீட்டை எடுப்போம் அப்படின்றத மீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ பாஜக வந்து எங்கேயுமே போய் இப்போ 400 சீட்டுன்னு கூட பேச பயப்படுறாங்க. ஏன்னா 400 சீட்டுனா மக்கள் மத்தியில் என்ன புரிந்து கொள்ளப்படுகிறதுனா, 400 சீட்டு ஜெயிச்சு இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாட்டிடுவாங்க, மாற்றிட்டா நமக்கு வந்து இடஒதுக்கீடு போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் எழுந்திருக்கிறது. ஸோ அதனால் எங்கேயுமே மோடி இனிமேல் 400 சீட்டுன்னு பேசவே மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்குது இந்தியா. இல்லை, நீங்கள் பயம் எழுந்திருக்கிறது அவங்க சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. இது மாதிரி இஸ்லாமியர்கள்ட்ட தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க பயமுறுத்துறது. நீங்களும் அதுதானே பண்ணுறீங்க. பிஜேபி வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கிடுவாங்க, பிஜேபி வந்தால் இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் போதிச்சிருவாங்க, சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துடுவாங்கன்னு நீங்களும் தான் பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தலையே, நாங்கள் வந்து அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தானே செய்கிறோம். காங்கிரஸ் கர்நாடகா எம்எல்ஏ ஹெக்டே எம்பி, அருண் கோவில் எல்லாம் என்ன சொன்னாங்க? அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவோம்னு சொன்னாங்க. அதை தானே சொல்கிறோம். பிபேக் டெப்ராய் நம்மளுடைய நித்தி ஆயோகோடைய மெம்பரு, அவரும் அதைத்தானே பேசியிருக்காரு. கட்டுரையே எழுதியிருக்காரு, பெரிய கட்டுரை. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு பேசியிருக்காரு. அதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்தார்களா? இல்லை தவறுன்னு சொன்னாங்களா? நம்ம தானே அது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் என்னைக்காவது ராகுல் காந்திக்கு பதில் சொல்லியிருக்காரா? ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள்ன்ட்டு. அதற்கு மோடி சொல்கிறாரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே வந்தால் கூட இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் என்றைக்கு எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு? இங்கே என்ன பேசினா சிவன் போக்கு சித்தன் போக்குன்றது போல தான் அவர் ஏதோ ஒரு கருத்தை பேசிட்டு போவார், சம்மந்தமே இல்லாமல். இன்றைக்கி வந்து ஹீஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிபட், ஹீஸ் ஃபோர்ஸ்ட் டு ஸ்பீக். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கி அஜெண்டாவை செட் பண்ணுறது காங்கிரஸ். திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தியுடைய பேச்சுக்கள், திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பேச்சுக்கள், அதற்கு எல்லாம் வந்து பாஜக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. அவர்களாக அஜெண்டாவை செட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து அமித் மால்வியா, பாஜகவுடைய ஐடி செல், அந்த ஐடி செல்லுடைய தலைவர், இன்றைக்கி வந்து 10 ட்வீட்டுகளை டிலீட் பண்ணிவிட்டு ஓடுறாரு. எதை டிலீட் பண்ணுறாரு? இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் பேசியதை டிலீட் பண்ணிவிட்டு ஓடுறாரு. ஸோ பாஜகவுடைய எண்ணம் என்ன? இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான கட்சியா பாஜக? அப்போது அந்த மாதிரி ஒரு கருத்தை வைத்திருந்தேன், இப்போ அந்த கருத்தை மாற்றிக்கொண்டேன், என்னுடைய மனம் மாறியதுன்னு சொல்கிறக்கூடிய தைரியம் கூட இல்லாமல் அப்படியே மாற்றிட்டு டிலீட் பண்ணிட்டா தெரியாதா நீங்கள் எதை டிலீட் பண்ணீங்கன்ட்டு? டிலீட் பண்ணிவிட்டு ஓடுறாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதில் படுதோல்வி அடைகிறார்கள். மோடிக்கே ஒரு பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி. அவருடைய அந்த பயம் வந்து அவருடைய பேச்சில் தெரியுது. கடந்த 5-6 நாட்களாக பேச்சை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் பேசினது இன்னொரு நாள் அவரால் பேச முடியல. ஏன்னா ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. காங்கிரஸ் என்ன சொல்லுது அதுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் மங்கள் சூத்ரானார், அது பிக்கஸ்ட் பேக் ஃபயர். இன்றைக்கி திருப்பி ராகுல் காந்தி பேசியிருக்காரு, உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களுடைய மங்கள் சூத்ரா போகாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன்னாரு. திருமதி பிரியங்கா காந்தி அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க. என்னுடைய தாயார் இந்த நாட்டுக்காக அவருடைய மங்கள் சூத்ராவை தியாகம் செய்தார், என்னுடைய பாட்டியார் வந்து அவருடைய மங்கள் சூத்ராவை வந்து இந்தியாவுடைய இராணுவ வீரர்களுக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பேசினாலும் அது பேக் ஃபயர் ஆகுது. இன்றைக்கி பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யார் சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு? பாஜக தானே சீட்டு கொடுத்துச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தது? பாஜக இருக்காங்க, மேடம் ஸ்மிருதி இரானி இருக்காங்க. ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு எதிராக? ஐயா 2800 பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. பதைக்கிறது. அந்த இதை கேட்கும்போது ஏதோ அதுக்குள்ளே ஒரு 3 பேர் சூசைட் அட்டெம்ப்ட். நம்ப முடியல, இப்படி நடக்குமா அப்படின்ற அதை போன்ற ஒரு பதைப்பு ஏற்படுகிறது. அவர் கூலாக எங்கே இருக்கார்? ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கார். யார் தப்பிக்க விட்டா அவரை? விஜய் மல்லையாவை யார் தப்பிக்க விட்டார்களோ, நிரவ் மோடியை யார் தப்பிக்க விட்டார்களோ, அவர்கள் தான் இவரையும் தப்பிக்க விட்டுருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் பாஜக.
ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. முன்னாடி மோடி அவர்கள் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பிஜேபி சர்க்கார்னு சொல்லிட்டு இப்போ கூட்டணி சர்க்கார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற. தோல்வி பயம் வந்த பிறகு இப்படி தானே மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை. திரு ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்காரு, இன்னும் 3 நாளில் ஆள ஆரம்பிப்பார் பாருங்க அப்படின்னாரு. இன்றைக்கி 2வது நாள், நாளைக்கு 3வது நாள். அதுக்கப்புறம் பார்ப்போம் அழுறாரா இல்லையா, என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். இன்னும் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் எல்லாம் வரும், ஒன்று ஒன்றா இனிமேல் வெளில வரும். யூஷுவல் டெம்ப்ளேட்ஸ், தேர்தல் வந்தாலே வரக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் வரும். தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் இந்த மதம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் தவிர்த்துனார். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அப்படி போயிட்டு பேசுறாரு. இது வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா இங்கே மதத்தை சார்ந்து என்ன பேசினாலும் அது ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுன்றதுனால பயந்து பிரதமர் பேசவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இன்னொன்று வந்து அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே தோல்வி பயம் தொற்றி கொண்டது. ஃபஸ்ட் ஃபேஸில் இவ்வளோ சீட்டு ஜெயிப்போம் அவ்வளோ சீட்டு ஜெயிப்போம்னாங்க. வாய்ப்பே கிடையாது ராசா. இங்கே வந்து ஸ்வீப் அடிக்கிறது வந்து இந்தியா கூட்டணி, அதுவும் வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தானில் நடந்த அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் போலிங்லேயும் வந்து இந்தியா கூட்டணி கணிசமான இடங்களில் பெறுகிறதுனோடனே அந்த பயத்தின் அடிப்படையில் மாற்றி எக்ஸ்ட்ரீம் டெஸ்பரேஷன், எத்தை தின்னால் பித்தம் தெளியும் சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் தான் இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். 400 அப்படின்ற ஒரு இதில் உறுதியாக இருந்தாங்க. எப்போ அந்த இது குறைஞ்சதுன்னு சரி, அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிடுச்சு. அதே போல் இந்தியா முழுக்க வந்து ஒரு விஷயம் வந்து பரவியது. என்ன அப்படின்னா, இவங்க எதுக்கு இந்த 400 சீட்டு ஜெயிக்கணுன்றாங்க அப்படின்னும் போது அந்த எம்பிக்கள், நான் சொன்னலையா, இந்த எம்பிக்கள் நாங்களாம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னோன்னா அது வந்து மக்களிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டது. பாஜக வந்தால் இனிமேல் தேர்தலே நடக்காது அப்படின்னு ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய பிரச்சாரம். அதற்கு முத்தாய்ப்பு வைப்பது போல தான் பாஜகவும் நடந்து கொண்டிருக்கிறது. 2 இடங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னாலே போய் வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க. சூரத்தில், இன்றைக்கி இண்டோரில். 2மே காங்கிரஸ் பாஜக ஜெயிக்கக்கூடிய இடங்கள். அதில் எதுக்கு நீங்கள் போய் அப்படி பண்ணணும்? இப்போவே வந்து தேர்தலே இல்லாமல் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க. அப்போ திருப்பி ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? மக்கள் என்ன அச்சத்தில் இருக்கிறார்களோ அந்த அச்சத்தை தானே நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் ரீஆய்ட்ரேட் பண்ணுறீங்க. அந்த அச்சத்தை நிறுவுவது போல தானே உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. இந்த விவிபேட் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கில் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க? ஒரு விவிபேட்டுன்றது வந்து நம்மால் வந்து ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கான முயற்சி. விவிபேட் குறித்து, இவிஎம்ஸ் குறித்து பலரும் பல சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள். ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அந்த தேர்தலின் மீது நம்பகத்தன்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் 50% மக்கள் வந்து எங்களுக்கு வந்து இவிஎம் மேலே சந்தேகமாக இருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது அது வந்து சரியான முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டாயம் வந்து தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய கட்டாயம் தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது. ஆனால் தேர்தல் கமிஷன் பாஜகவுடைய கைப்பாவையாகத்தான் செயல்பட்டு வருகிறது. இதெல்லாம் கோர்ட்டுக்கே போயிருக்க வேண்டாம். தேர்தல் கமிஷனே தானாக முன் வந்து செய்திருக்க வேண்டும், செய்யலை. என்ன தயக்கம்? நீதிமன்றமும் இப்படி சொல்லுது. அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லை, 0% கூட சந்தேகம். அவர்கள் வந்து இதற்காக வேலைகளை செய்ய வேண்டுமோ அப்படின்னு சொல்லியுது. இன்னொன்று வந்து பாஜக வந்து என்னென்னா, இது வந்து இதில் இவங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்தோம்னா அது பாஜகவுடைய தோல்வி என்று மக்களால் புரிந்து கொள்ளப்படும்னு சொல்லி பாஜக வந்து ஒரு பர்செப்ஷனை யோசிக்குது. ஏன்னா பாஜக மட்டும்தான் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. அந்த அடிப்படையில் இதை பார்க்க வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தே பேச மாட்டார் பிஜேபியை. கூட்டணியை முறித்து விட்டாலும் கள்ள கூட்டணி, அதுதான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் தெளிவாக சொன்னார். இவர் பாதம் தாங்கி பழனிசாமி. தேர்தலே முடிஞ்சு என்ன சார் கள்ள கூட்டணி? இப்போ தானே கண்டினியூ ஆகணும். அடுத்து 2026 தேர்தல் ஒரு தேர்தல் முடிஞ்சுச்சுன்னா அவ்வளோதானா? அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நீங்களே கேட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்களா? எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு. தொடர்ந்து மதத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தமிழ்நாடுடைய முதல்வர் தெரிவிக்கிறார். அங்கிருந்து எதுவுமே வரலையே. தமிழ்நாட்டில் எப்படி சார் 40க்கு 40 நம்பிக்கை? கண்டிப்பாக 40க்கு 40 இங்கே நம்ம கள்ளக்குறிச்சி, தர்மபுரியில எல்லாம் சந்தேகம் எங்கேயுமே இல்லை, நம்ம தான் ஜெயிக்கிறோம். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில்.
முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.